ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் போன வீடியோவில் சொன்ன 7 ரூல்ஸ் ஆஃப் நியூரோபிளாஸ்டிசிட்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, இன்றைக்கு பார்ட் 4 வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நைட் தூங்க போகும்போது சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி யோசிச்சிட்ருக்கீங்களா? இதை மனசத்தம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களுக்குள்ளே நீங்களே பேசிக்கிறது. பிரச்சனை என்னன்னா, இந்த மனசத்தம் நம்ம எதையெல்லாம் செய்ய முடியும்னு சொல்கிறத விட உன்னால் இதையெல்லாம் செய்யவே முடியாதுன்னு தடுத்து நிறுத்துகிற ஒரு வேலையை தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த மனசத்தத்துக்கு காரணம் என்னன்னா ஆட்டோ பைலட்னா என்னன்னா, நீங்கள் காரில் டிரைவரே இல்லாமல் வண்டி அது பாட்டுக்குன்னு சுயமாக ஓடுதுன்னு வச்சுப்போம். அதுதான் இது. நம்ம மனசுக்குள்ளே நமக்கே பேசிக்கிற விஷயங்கள் தான் நம்ம மூளையில் புதுசாக பல நெட்வொர்க்குகளை உருவாக்குது. நம்ம மூளை அதிகமாக கேட்குற ஒரே குரல் நமக்குள்ளே பேசிக்கிற அந்த பேச்சு தான். அது நல்லதோ கெட்டதோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அது சேவ் பண்ணிடும். அவ்வளோதான், சிம்பிள். இந்த மனசத்தத்திலே 2 டைப்ஸ் இருக்குது, பாசிட்டிவ், நெகட்டிவ். ஃபர்ஸ்ட்டு நெகட்டிவ் செல்ஃப் டாக்னா என்னன்னு பார்ப்போம். எனக்கு மற்றவங்க பேர் டக்குன்னு ஞாபகம் வராது. நம்ம வாழ்க்கையில் பெருசாக எதுவுமே ஜெயிக்க போகிறதில்ல. அட போங்கப்பா, எனக்கு டைமே கிடைக்க மாட்டுது. இதெல்லாம் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்களே நெகட்டிவிட்டியை வா வந்து என் மூளைக்குள்ளே உட்காருன்னு சொல்கிறீங்க. இதோட விளைவாக இந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா நல்ல குணங்களையும் கொஞ்சமாக அரிச்சு மொத்தமாக அழிச்சிடும். ஆனால் நிஜத்தில் வெளியே இருக்கிற உண்மையான உலகத்துக்கும் நம்ம மூளைக்குள்ளே ஓடுற இந்த நெகட்டிவ் கற்பனைகளுக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் ஒன்று இங்கே புரிஞ்சிக்கணும். இந்த நெகட்டிவ் விஷயங்கள் எதுவுமே உண்மையான ஃபேக்ட்ஸ் கிடையாது. இங்கே மூளை எதை உண்மைன்னு நம்புதோ அது நிஜத்தில் உண்மையே இல்லை. செகண்ட், பாசிட்டிவ் செல்ஃப் டாக். பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கிறது தானாக நடக்கிறதில்ல. அது நாம் விரும்பி கற்றுக்கிட்டு தினமும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது எதுவுமே தற்செயலாக அமையாது. உங்கள் மூளையை புதுசாக ரீவயர் பண்ணி மாற்றணுன்னா பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். உங்களுக்கு நெகட்டிவ் எண்ணம் வந்துச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இதை சொல்லுங்கள். இந்த நாள் எப்படி இருக்கணுன்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். இன்றைக்கி நான் ரொம்ப பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருக்கேன். எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் தேர்ந்தெடுப்பேன். இதுமாரி பாசிட்டிவ் செல்ஃப் டாக் பண்ண ஆரம்பிங்க. நம்ம சாதாரணமாக வாயால் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தையை நம்ம மூளை எப்படி எடுத்துக்குதுன்னு பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் எனக்கு பேரெல்லாம் டக்குன்னே ஞாபகமே வராது நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க. ஆனால் உங்கள் மூளை என்ன பதிவு செய்யுதுன்னு பாருங்கள். எனக்கு பேரா கண்டிப்பாக ஞாபகமே இருக்காது. உலகத்திலே எனக்கு தான் ரொம்ப மோசமான ஞாபக சக்தி. ஆனால் இந்த முறை நீங்கள் எதுவுமே நெகட்டிவாக சொல்லாமல் பாசிட்டிவாக சொல்கிறீங்கன்னா இப்படி சொல்லி பாருங்கள். எனக்கு மற்றவங்க பெயரை ஞாபகம் வச்சுக்கிறதுல ரொம்பவே திறமை அதிகம். புது ஆட்களை பார்க்கும்போதும் அவங்க பேரை ஞாபகம் வச்சுக்கிறதுலையும் எனக்கு செம்ம மெமரி பார். இப்படி பாசிட்டிவாக உங்கள் மூளைக்கு தகவல் சொல்லுங்கள். இதுமாரி ஃபுல் நெகட்டிவ் ஒயரிங்காக இருக்கிறத பாசிட்டிவாக மாறணும்னா நீங்கள் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்கள் மூளையில் எந்த எண்ணம் திரும்ப ஆழமாக பதியுதோ அந்த எண்ணம் தான் உங்கள் வாழ்க்கையை ஆளப்போகுது. இதுக்கப்புறம் வர இன்ட்ரெஸ்டிங் சாப்டர்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.